Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். ரேணுகா, இவ்வளவு நேரமும் முகத்தை துடைக்காம தான் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா? இவங்கள ஒண்ணு இல்லாம ஆக்க போறேன். ஏய், நான் மட்டும் உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? உன்னை விட மாட்டேன்டி. உன்னை அப்படியே பாரு, என்ன பண்ற பாரு. பெரியம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கணுமா? நான் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா? என்ன யாருன்னு நினைச்சா அவ? இந்த அன்னபூர்ணி யாருன்னு காட்டுற நேரம் வந்துருச்சு. இருங்க, அவங்கள நான் யாருன்னு காட்டுறேன். மல்லி, நீ என்ன பண்ண போற? என்ன பிள்ளை இவ உன் பேரெல்லாம் சொல்றா? ஏய் மல்லி, இவ மாப்பிளையோட ஆமா பெரியம்மா, ரேணுகா அக்கா. ரேணுகாவா? என்னடி சொல்ற? ஏய், ரேணுகா எப்படி உயிரோட? ஐயோ, அச்சு அசல் ரேணுகா மாதிரியே இருக்கா. யார் இந்த பொம்பளை? நான் ரேணுகா மாதிரி இருக்கேன்னு சொன்னா நான் ரேணுகா தானே? அப்படிதானே நீ சொன்ன? ஆமா, அது அவங்க மல்லியோட பெரியம்மா. பெரியம்மாவா நீ? என்ன சொல்லவே இல்ல? சொல்லிட்டு வர மாட்டேன். அடி, உன்கிட்ட சொல்லிட்டு வரணும். ஐயோ, அம்மா, ஏய், அம்மா, சும்மா இரு மல்லி. அம்மா. பாரு, இவள மரக்கழுடு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. ஐயோ, அம்மா. நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும். நான் ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கும்போது இப்படி மிரட்டலாமா? நான் உன்னை சுட்டுடுவேன். Handsome shoe. ஏய், என்னடி இவ? ஏய், கான்ஸ்டபிள் மனோகர், அந்த ஒருத்தர் துப்பாக்கி எடு. Yes, sir. சீ. என்னண்ணா? ஐயோ, என்னையாச்சு உனக்கு? ஐயோ அம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. அவ அளவு ஆறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா. இப்படி எல்லாம் ஏதாவது பண்ணா ஏதாவது தூக்கி அடிச்சிருவா. அதான். மாப்பிள்ள தம்பி, இந்த வீட்ல என்ன நடக்குது? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பெரியம்மா சும்மா இருங்க பெரியம்மா. முகத்தை கழுவிட்டு வாங்க. வாங்க பெரியம்மா போலாம். வாங்க. ஐயோ, பாத்து. ரேணுகா, வா வா. பாத்து, மெதுவா. கொஞ்ச நேரத்துல ரணகளமாக்கிட்டாங்களே வீட்டை. நைட்டு சப்பாத்தி போடலான்னு மாவு எடுத்து வச்சா போச்சா சப்பாத்தி? ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு போச்சான்னு தெரியலையே. உன்னை சுட்டுடுவேன். பெரியம்மா, நாங்க ஹோசர் போயிருந்தப்போ ரேணுகா அக்காவை விஜய் பார்த்தாரு. நீ காசு நிறைய வச்சிருக்கியா? என்கிட்டே விளையாட்டு காட்டுறியா? இங்க பார், சுடட்டுமா? வாங்கம்மா, வாங்க வாங்க. ஆமா, வா வா வா, வாங்கம்மா. எப்படியும் ரேணுகா அக்காக்கு கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு நம்புவோம் பெரியம்மா. ஆக ஓசூர்ல இதே வேலையா தான் இருந்திருக்கீங்க. நான் என்னென்ன கனவு கண்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் தெரியுமா? அம்மா, சாரிம்மா. எனக்கு வேற வழி தெரியல. இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் சொன்னேன். ஆனா மல்லி தான். என்ன சொல்ல சொல்றீங்க? பெர்மிஷனா? அது உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்திருக்கணும்? உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், எனக்கு புரியுதுமா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கூடிய சீக்கிரம் வேற ஒரு இடம் பார்த்து நான் ரேணுகாவை கூட்டிட்டு போயிடுறேன். ஓ, கூட்டிட்டு போயிடுவீங்களா? ஆமாமா. என் கேள்வி அது இல்ல மாப்ள. எங்க மல்லிக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? பெரியம்மா, அவரு நீங்க சொல்லுங்க மாப்ள. ரேணுகாவை கூட்டிட்டு வந்துட்டீங்க.
மல்லியை என்ன பண்றதா உத்தேசம்? அம்மா நீங்களே சொல்லுங்கம்மா, இந்த மாதிரி சூழல்ல ரேணுகாவை கூட்டிட்டு வராம என்ன பண்ண முடியும்? இத பாருங்க மாப்பிள்ள தம்பி, நீங்க 1000 காரணம் சொல்லலாம், நியாயமும் சொல்லலாம். ஆனா நான் சுயநலம் பிடிச்சவதான் மாப்பிள்ள. நான் மத்த எல்லாத்தையும் விட நான் என் பொண்ணை மட்டும் தான் பாப்பேன். அது நீங்க கேக்குறது தப்பு இல்லம்மா. ஆனா பெரியம்மா, இப்ப ஏன் அவரை போட்டு டார்ச்சர் பண்றீங்க? அவர்தான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாருல்ல. அமைதியா இருங்க. ஏய், என்ன பிள்ளை அமைதியா இருக்க சொல்ற? உனக்குன்னு என்ன விட்டா வேற யார் வந்து பேசுவா? அமைதியா இருக்கணுமா? அமைதியா இருக்கணுமாம்ல. ஏற்கனவே அமைதியா இருந்துதான் நல்லா அனுபவிச்சோம். அது பத்தாதா உனக்கு? அவ கிடக்குறா மாப்பிள்ள தம்பி. இல்ல நீங்க சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும். இதோ என் பொண்ணு உங்களுக்காகவும் உங்க பொண்ணுக்காகவுமே வாழ்ந்து இவ்வளவு காலத்தையும் கழிச்சுட்டா. இப்ப கூட இதோ இவளுக்காக சேவை செஞ்சிட்டு இருக்காளே, தெரியும் இவ எல்லாமே செய்வா. ஏன்னா இவ குணம் அப்படி. ஆனா நாளைக்கு நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைன்னு செட்டில் ஆயிடுவீங்க. நல்லது, நல்லா இருங்க, அதெல்லாம் நான் வேண்டானே சொல்லல. ஆனா என் பொண்ணோட கதி என்னம்மா, மல்லி எனக்கு யாரோங்கிற மாதிரி பேசுறீங்க? அவ என் ஒய்ஃப்மா. எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் அவ பண்ண விஷயங்களை மறந்து போற அளவுக்கு நான் நன்றி கெட்ட ஜென்மம் இல்ல. எனக்கும் மனசாட்சி இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றேனேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க தம்பி. மல்லி இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி என்னைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கிறா. ஆனா நீங்க உங்க அக்கா இவ்வளவு பாடா படுத்தின போதெல்லாம் நீங்களும் உங்க அக்காவுக்கு அப்படியே துணை போனீங்க. வீட்டை விட்டு இவ்வளவு துரத்தி விட்ட நிலைமை வந்தப்ப கூட நீங்க வாயிலா பூச்சியா நின்னீங்க. அம்மா, இப்போ நான் அப்படி இருப்பேன்னு நினைக்கிறீங்களாம்மா? இப்ப காலம்தான் மாறிடுச்சே. ஐயோ, நான் உங்களெல்லாம் தப்பு சொல்லல மாப்பிள்ள தம்பி. நாளைக்கு இதோ இந்த ரேணுகா குணமாயிட்டானேன்னு வச்சுக்குங்க. இவ யாரு? இடையில வந்தவ. இவள துரத்தி விடுங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? பெரியம்மா ப்ளீஸ் விடுங்க. அவரை பத்தி எனக்கு நீ தெரியும். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள தம்பி. எப்பவும் அப்படிலாம் நடக்காதுமா. இல்ல எது நடக்காது? இதோ இவ அப்படியே குணமாகவே மாட்டாளா? இல்ல அப்படியே குணமாயிட்டா மல்லிய போடின்னு துரத்தி விட மாட்டாளா? இல்ல அப்படியே சொன்னாலும் நீங்க மல்லி பக்கம் நிப்பீங்களா? இல்லல்ல. எப்படி இந்த நிலைமையில ரேணுகா விட்டு நீங்க வர முடியாதுன்னு சொல்றீங்களோ, அப்ப நீங்க ரேணுகா சொல்றதையும் கேட்காம இருக்க முடியாதுல்ல? மா, இப்பவும் நான் சொல்றேன், என்ன நடந்தாலும் சரி மல்லி எந்த சூழல்லையும் என் வாழ்க்கையை விட்டு அவ போக மாட்டா, போகவும் விட மாட்டேன். ஒருவேளை இவ குணமாயிட்டா கூட மல்லி இவளுக்காக என்னென்ன செஞ்சிருக்கான்னு எடுத்து சொல்லி புரிய வைப்பேன். இவ கண்டிப்பா மல்லிய புரிஞ்சுப்பா. எனக்காக, எங்களுக்காக அவ வாழ்க்கை கூட நினைச்சு பார்க்கலன்னு எனக்கு தெரியாதா என்ன? நான் நிச்சயமா மல்லியை எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துற மாட்டேன். என்னைக்கும் விட்டு கொடுத்துற மாட்டேன். ஐயோ, இவ வேற நடுவுல வந்து என்ன பிள்ளை இதெல்லாம்? போடி. ஏ மல்லி, மல்லி அழாத மல்லி. பெரியம்மா ஏய், இத பாரு, அழாத பிள்ளை. எப்படி பெரியம்மா அழாம இருக்க முடியும்? அவர் சொன்னதை கவனிச்சீங்களா? வீடு பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வீடு பாக்குறாரா? அப்படி சொன்னாரா உங்ககிட்ட? எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டாரு பெரியம்மா. எதுவும் சொல்லவும் வேண்டாம், நானா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். உங்ககிட்ட தான் சொன்னாருல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ரேணுகாவை கூட்டிட்டு போயிடுவேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அப்ப என்ன அர்த்தம் பெரியம்மா? கூட்டிட்டு போயிடுவாரு. பரவாயில்ல மல்லி, என் கூட நீ இல்லனாலும் பரவாயில்ல. நீங்க தள்ளி இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து இருந்தா அது போதுமே. என்ன கூட்டிட்டு போறேன்னு எப்ப பெரியம்மா சொன்னாரு? அவங்க 2 பேரும் குடும்பமா போறாங்க. என்ன என்ன இங்க விட்டுட்டு போயிடுவாங்க. ஏய், என்ன பிள்ளை சொல்ற? சிச்சி சிச்சி, அப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே. கடைசியா அவர் என்ன சொல்லிட்டு போனார் சொல்லு? நீங்களே சொல்லுங்க. மல்லியை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவர் சொன்னார்ல. நடக்கிற காரியமா பெரியம்மா? நான் தான் அவர்கிட்ட தெளிவா கேட்டேனேடி. ஆமா கேட்டீங்க, பதில் சொன்னாரு. எடுத்து சொல்லி புரிய வைப்பாராம். புரிய வைக்கிறதுங்கிறது 2 தரப்புல உள்ளவங்களுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் பெரியம்மா. இவர் சொல்லிட்டா
அவங்க அப்படியே புரிஞ்சுப்பாங்களா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எந்த பொண்டாட்டிக்கு தன்னோட புருஷனை இன்னொருத்திக்கு பங்கு போட மனசு வரும்? ரெண்டாவதா வந்த எனக்கே என்னை விட உரிமைப்பட்டவங்க இன்னைக்கு வந்து நிக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு அவங்க குணமாயிட்டா என்ன எப்படி பெரியமா ஏத்துப்பாங்க? இவர் ஈஸியா சொல்றாரு. இவருக்கு பொம்பளை மனசை பத்தி என்ன தெரியும்? ஆனா அவரை சொல்லி குத்தமே இல்லடி. எல்லாம் உன்னை சொல்லணும். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இப்ப வந்து கையோமையும் அழுதுட்டு தான் என்ன புண்ணியம்? நான் என்ன பண்ணுவேன் பெரியம்மா? என்ன பண்ணுவியா? நீதானடி அவளுக்கு கூட்டிட்டு வந்த அறிவு கட்டவளே. இல்ல பெரியம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவர்தான் முதல்ல பாத்துட்டு வந்து என்கிட்டயே சொன்னாரு. அதெல்லாம் தெரியுது. எவனோ ஒருத்தன் தானே அந்த பிச்சைக்கார கும்பலுக்கு சோறு போட்டு வச்சிருக்கான்னு சொன்னேன். ஆமா, மாறி. இல்ல நான் கேக்குறேன், அந்த மாறி கிட்ட இருந்து மாப்பிள்ளை தம்பி ரேணுகாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்க முடியுமா? என்ன பேந்த பேந்த முழிக்கிற? முட்டாள் 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 கழுத. உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிறியடி. எத்தனை தடவை பட்டாலும் உனக்கு புத்தியே வராதா? இல்ல பெரியம்மா, அவங்கள அந்த நிலைமையில பார்த்ததும் அவர் எப்படி உடைஞ்சு போய் அழுதாரு தெரியுமா? அழதாண்டி செய்வாரு. இல்ல எப்படி அழாம இருப்பாரு? அந்த அழுகைய பார்த்துட்டு எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? வேற எந்த விஷயத்துக்கு வேணாலும் புருஷ அழுதா நம்ம உதவி செய்யலாம். இதுக்கு உன் உயிரையே பணைய வச்சு அவளை கூட்டிட்டு வந்திருக்கியே. அவ புத்தி கெட்டு போனவெல்லாம் இல்ல, நீதான் அப்படி திரியிற. இல்ல பெரியம்மா, அவங்கள அந்த நிலைமையில பார்த்துட்டு அவரு எப்படி கூப்பிடாம வருவாரு? அத நீங்க யோசிக்கணும்ல. கிழிப்பாரு படி. அந்த மாறிக்கிட்ட உன் புருஷன் போய் அப்படியே ஹீரோ மாதிரி எல்லாம் சண்டை போட்டு மூத்த பொண்டாட்டி அப்படியே கூட்டிட்டு வந்துருவாரா? அவ்வளவு பெரிய சூராதி சூரன் அவரு. அப்படியே சூரனாவே இருந்தா அக்கா காரி கிட்ட இப்படி தோத்து போய் நிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மாறிக்கிட்ட போய் நல்லா அடி வாங்கிட்டு வந்திருப்பாரு. பெரியம்மா, அவர் அப்படியெல்லாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல. என்னடி பிடிக்கல? என்ன பிடிக்கல? அதானே உண்மை. நீ சொல்றத பார்த்தா வச்சுக்கோயே, அப்படி ஒரு ஆளா போய் அங்க ஒண்ணும் கிழிச்சிருக்க முடியாது. முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தா என்ன நடக்கும்? ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, ஒரு வாரம் அழுவாரா? அப்படிதானே? அந்த நினைப்பு தூக்கி போட்டுட்டு வாழ ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா தேவையே இல்லாம இதுல உள்ள போய் அவளை கூட்டிட்டு வந்தது நீ. இப்ப குத்துதே குடையுதேன்னு சொன்னா என்ன பண்றது? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பெரியம்மா. ஆனா நான் வாழறது அவங்களோட வாழ்க்கை இல்ல. அவங்க உயிரோட இல்லைன்னு நினைச்சோம். அப்ப நான் உள்ள வந்தேன். அதெல்லாம் சரிதான். ஆனா இப்போ அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சோம். அவங்களோட வாழ்க்கைய நான் வாழறது தப்பில்லையா பெரியம்மா? அவங்க வாழ்க்கைய அவங்க தானே வாழணும். அதானே நியாயம். நீ இப்படியே நீதி நியாயம் மனசாட்சின்னு பேசி பேசி இத்தனை நாள் நீ என்ன தேடி கண்டுட்ட? இல்ல என்ன விதத்துல அந்த கடவுள் வந்து உன்னை அப்படியே உயரத்துல தூக்கி வச்சிட்டு இருக்கான்? நாம நல்லா வாழணும்னு நினைக்கிறது ஒன்னும் தப்பே கிடையாது. அதுக்காக அடுத்தவங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு வாழணும்னு நினைக்கிறது தப்புதானே பெரியம்மா? அப்ப நீ அழாத. அப்படியே தியாகம் பண்ணிட்டல. உனக்கு அப்படியே பெருசா தியாகிப்பட்டு வரும்ல, அதை வாங்கிட்டு நீ சந்தோஷமா இருந்துக்க. அவர் வீட்டுக்கு முன்னாடி தியாகி மல்லின்னு செலவு என்ன வச்சுக்க சொல்வோம். நானும் கவனிச்சுட்டு தான் வரேன் பெரியம்மா. ஆரம்பத்துல இருந்தே அவரும் நானும் சேர்ந்து வாழற வாய்ப்ப கடவுள் எங்களுக்கு கொடுத்ததே இல்ல. அத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அப்படிதான் புரியுது. சில சமயம் மட்டும் நாங்க ஒண்ணா இருந்திருக்கோம். ஆனா அது எல்லாமே உங்களை மாதிரி யாரும் ஏற்படுத்தி கொடுத்தது. ஏன் ரஞ்சிதாவோட ஃபேமிலி பண்ண கோல்மால்களோட அந்த ரியாக்ஷன்ல கூட இதெல்லாம் நடந்திருக்கு. ஒட்டு மொத்தமா எதுவுமே கடவுளா பார்த்து அமைச்ச சந்தர்ப்பமா எனக்கு தோணல பெரியம்மா. அவருக்கு நானும் எனக்கு அவரும் நிச்சயமா இந்த ஜென்மத்துல ஒன்னா வாழறதுக்கு பாத்தியப்பட்டவங்க இல்லங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு அவர் நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. வெண்பா மூலமா என் வாழ்க்கைக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு. அதுக்கு நான் என்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன் பெரியம்மா. அதுக்காக வாச்சோம் நான் அவருக்கு உதவி செய்வேன். நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தவங்களுக்கு நம்ம எதை திருப்பி கொடுக்க முடியும்? சந்தோஷத்தை தவிர. ரேணுகா அக்கா குணமாயிட்டாங்கன்னா அவரோட அவங்க சேர்ந்து வாழணும்னா நான் என்னால அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அது செய்வேன் பெரியம்மா. செஞ்சிருவ. ஆமா நீ என்னதான் போல பாவம் பண்ண?
அவங்க எல்லாரும் உன் வாழ்க்கைய பதம் பார்த்துட்டு இருக்காங்க. இவ அப்படியே அவங்கள சேர்த்து வச்சுட்டு சமூக சேவை செய்வாளாம். ச்சே, சந்தோஷமா இருந்துட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சா இப்படி அநியாயமா வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியடி நீ. உன்னை என்ன புள்ள சொல்றது? வா. ரஞ்சி, எக்ஸ்போர்ட்டுக்கு போக வேண்டிய அந்த கூட்ஸ் எல்லாம் ஷிப்மெண்ட் ஆயிடுச்சா? ஆயிருக்கும் ராஜிமா. போன வாரம் நாம பெங்களூருக்கு அனுப்பி வச்சோம்ல அந்த கூட்ஸ் எல்லாம், அதெல்லாம் ரிட்டர்ன் ஆயிடுச்சே. ஏன், என்னன்னு உன்னை செக் பண்ண சொன்னேன்ல. மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபாலோ பண்ணியா? இல்ல, பண்ணல. கவர்மெண்ட் டெண்டருக்கு கோட் ரெடி பண்ண சொன்னனே, அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சா? அது தெரியல. என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கேக்குற கேள்விக்கெல்லாம் எங்கேயோ பார்த்துட்டு என்னமோ எகத்தாளமா பதில் சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு எப்பவும் உங்க பிசினஸ் தான் வாழ்க்கை இல்ல? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். வேற எதை பத்தியும் நீங்க கவலைப்படவே மாட்டீங்களா? பிசினஸ் பத்தி கவலைப்படாம வேற எதை பத்தி கவலைப்பட சொல்ற? சோறு சாப்பிடணும்ல, அதுவும் வக்கனையா செஞ்சு சாப்பிடணும்ல. ராஜிமா, நீங்க நிஜமாவே அவங்கள பத்தி யோசிக்காம இருக்கீங்களா? இல்ல என்ன கடுப்பேத்தி பாக்கணும்னு இப்படி இருக்கீங்களா? இப்போ என்னதான் பிரச்சனை உனக்கு? மல்லியும் மாமாவும் ஹனிமூன் ட்ரிப் ஜாலியா போயிட்டு வந்துட்டாங்க. அப்படியா? ரொம்ப நல்லது. இத பாரு, அவங்க எக்கேடோ கேட்டு நாசமா போனா நமக்கு என்ன? நமக்கு தலைக்கு மேல 1000 வேலை இருக்கு, 1008 டென்ஷன் இருக்கு. அந்த ஒண்ணுக்கும் ஆகாதவங்கள பத்தி பேசி நாம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? நமக்கு என்னவா? இப்ப நமக்கு என்னன்னு சொல்ற நீங்க தான் 2 நாளைக்கு முன்னாடி அவள அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், குணமாக்கிடுவோம், காணாமாக்கிடுவோம்னு பில்டப் எல்லாம் கொடுத்தீங்க. ஆமா சொன்னேன், அப்ப நடக்கல. இப்ப அதுக்கு என்ன பண்ண போற? செவுத்துல போய் என்ன முட்டிக்க சொல்றியா? ஷோ, அதெல்லாம் விடு ரஞ்சி. கம்பெனி இப்ப இருக்கிற நிலைமையில நாம இதெல்லாம் உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்புறம் கடைசியில் அவங்கள மாதிரி தெருவுக்கு தான் வரணும். இப்பவே கம்பெனி நிலைமை மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. பத்தாததுக்கு அந்த கதிரேசன் இருக்கான் பாரு, அவன் வேற காலை வாரி விட்டுட்டான். கம்பெனியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நானே கதி கலங்கி போயிருக்கேன். நீ என்னடானா யூஸ்லெஸ் குப்பையை தூக்கிட்டு வந்து ஏன் முன்னாடி வந்து பேசுற? இங்க பாருங்க, இதுவும் முக்கியமான விஷயம்தான். இன்னைக்கு யூஸ்லெஸ் குப்பைன்னு சொல்றீங்க, நாளைக்கு அவங்க வளர்ந்து நிக்கிறப்போ நீங்க தான் வருத்தப்படுற முதல் ஆளா இருப்பீங்க. ஆமா, நீங்க போட்ட பிளான் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஜாலியா ஃபேமிலி ட்ரிப்பை என்ஜாய் பண்ணாங்க. இனிமே வேலை பிசினஸ்னு ஏதாச்சும் பண்ணி மேல வந்துருவாங்க. அன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு போட்டியா அவங்க வந்து நின்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இன்னொரு பக்கம் மல்லி குழந்தை பெத்துப்பா, பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வான்னு கூப்பிடுவாங்க. நம்ம சீர் கொண்டு போய் விழாவை சிறப்பிச்சுட்டு வருவோம். இத பாரு, உனக்கு நட்டு தான் கழண்டிருக்கு. நீயா கற்பனை பண்ணி அப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும், அது நடந்துரும், இது நடந்துரும்னு பேசிக்கிட்டே இருக்க. இத பாரு, நீ இப்படியே பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நானே கொண்டு போய் உனக்கு கீழ் பக்கத்துல சேர்த்து விட்டுருவேன். ஆமா, நான் பேசுறது இப்ப உங்களுக்கு அப்படிதான் தெரியும். பின்னாடி ஒரு நாள், ஐயோ ரஞ்சி, நீ அன்னைக்கே சொன்ன, நான் தான் உஷாரா இல்லாம போயிட்டேன்னு என்கிட்ட சொல்லதான் போறீங்க. சரி, அதெல்லாம் சொல்ற அன்னைக்கு பாத்துக்கலாம். இப்ப என்ன நடக்கணுமோ அந்த வேலையை மட்டும் பாரு. சும்மா அப்படியே காத்துல கம்பி சுத்திட்டு இருக்காத. மேனேஜர் பாத்துப்பான், மேனேஜர் பாத்துப்பான்னு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்துல மண்டைக்குள்ள ஏத்திக்காத, புரியுதா? நீ தான் இனிமே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணணும். மல்லி, என்னங்க? அந்த போட்டோவை ஏன் மாட்டின? ஏன் மாட்டக்கூடாதா? உங்க பெர்மிஷன் இல்லாம உங்க போன்ல இருந்து எடுத்து பிரிண்ட் போட்டுட்டேன். ஏன் மல்லி இப்படி பேசுற? நான் கொஞ்சம் ஃப்ரீயான உடனே அதே போட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டலான்னு இருந்தேன். வேணாங்க, இந்த போட்டோ போட்டாச்சுல்ல, இதுவே இருக்கட்டும். ஏன் மல்லி இப்படி விலகி விலகி போற? விலைக்கு போறேனா
அப்படியெல்லாம் இல்லையே. என் முகத்தை பார்க்க மாட்டேங்கிறியே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.